ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ஒரு பாயாசம். ஜவ்வரிசியும் நம்ம ஏரலக்கிழங்கு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன், அதையும் வச்சு செய்ய போகிறேன். கிழங்கு நறுக்கிக்கிடுவோம். நல்லா நறுக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். நல்லா கழுவிட்டு கேரட் சீவல் வச்சு சீவிக்கிடுவோம். ஜவ்வரிசியை வறுத்துக்கிடணும். 200 கிராம் எடுத்துருக்கேன். நல்லா வறுத்துக்கிடுவோம். வறுத்தா நல்ல மணமாகவும் இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். தண்ணி சேர்த்து ஜவ்வரிசியை சேர்த்துக்கிடுவோம், வேவட்டும். இப்போ வெந்துட்டு கிழங்கு சேர்த்துக்கிடுவோம். ரெண்டுமே நல்லா வெந்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். 1/2 லிட்டர் பால் வாங்கி தண்ணி இல்லாமல் காய்ச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம் பொடி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். 3 கரண்டி பெரிய கரண்டிட்டு சீனி சேர்த்துருக்கேன். 1 பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா இனிப்பை தூக்கலாக எடுத்து காமிக்கும். இப்போ நெய், முந்திரி, எல்லாம் ஊற்றிடுவோம். சூப்பராக பாயாசம் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.